ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 3.1 4வது வினா பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மூவிலக்க எண்ணா இப்போ நம்ம 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுதான் நம்ம மூவிலக்க எண்ணுன்னு சொல்லுவோமா? 3 இலக்கங்கள் இருக்கனாடி நம்ம மூவிலக்க எண்ணுன்னு சொல்லுவோம். இதோட கூடுதல் வந்து 11 அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு மூவிலக்க எண் என்னன்னு நமக்கு சொல்லலை. அப்புறம் நம்ம இதை வந்து எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கலாமா? அதாவது வந்து இப்போ 1 2 3 இருக்கு அப்படின்னா இது மூவிலக்கம். அந்த மூவிலக்கத்தை வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இந்த இலக்கங்களோட கூடுதல் வந்து 11ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இந்த இலக்கம் எக்ஸ் ஒய் பிளஸ் இசட் இதோட கூடுதல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 11. இதில் எத்தனை இருக்கோ அதை நம்ம கூட்டினோம்னா அதோட கூடுதல் நமக்கு 11 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் ஃபர்ஸ்ட் அந்த இலக்கம் எப்படி எழுதணும்? இப்போ வந்து 1 2 3 இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்தோடனே வந்து 1 2 3 அப்படின்னு எழுதிட மாட்டோம். வந்து இது வந்து 1ஆம் இட இலக்கமா, அதாவது இந்த லாஸ்ட் இருக்கிறது வந்து 1ஆம் இட இலக்கம்னு எழுதுவோமா? இது வந்து 10ஆம் இட இலக்கம்னு எழுதுவோமா? 2வது இருக்கிறத 10ஆம் இட இலக்கம்னு எழுதுவோமா? அதாவது எப்படின்னா இது இப்போ 123 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது 3 ரூபான்னு சொல்லுவோமா? அதே இது நம்ம வந்து 2 ரூபான்னு சொல்ல மாட்டோம், 20 ரூபான்னு தானே சொல்லுவோம். அப்ப 10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண 10ஆல நம்ம பெருக்குவோமா? இதே இது இந்த வந்து 1 ரூபான்னு நம்ம சொல்ல மாட்டோம், 100 ரூபான்னு தானே சொல்லுவோம். 3வது இடத்துல இருக்கிற நம்ம 100 ரூபான்னு சொல்லுவோம். அப்ப வந்து 123 ரூபான்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ 100ஆம் இட இலக்கத்துல இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 100x. 10ஆம் இட இலக்கத்துல இருக்கிறத 10y. 1ஆம் இட இலக்கத்துல இருக்கிறத 1z எழுதும் போது நமக்கு z தானே கிடைக்கும். இதுதான் வந்து மூவிலக்க எண். இதுல இருந்தா நம்ம கண்டுபிடிப்போம். மூவிலக்கம் எண் இப்படி தானே நம்ம எழுதணும். 1 2 3ன்றதை நம்ம 100 + 20 + 3 தானே எழுதுவோம். அதே மாதிரி தான் இப்போ எழுதியிருக்கோம். இப்போ வந்து இங்கே கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க? இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால், அதாவது இந்த இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட்ன்றதை இசட் ஒய் எக்ஸ்ன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. நம்ம 100ஆம் இடம் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். 100ஆம் இடத்துல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இலக்கங்கள் மட்டும் மாறும். இசட் + 10y + எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா 1 × x நமக்கு வந்து எக்ஸ் வந்து இப்போ வந்து இலக்கங்களை இடம் மாற்றியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இடம் மாற்றினால் புதிய எண் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதுதான் புதிய எண். பழைய எண்ணின் 5 மடங்கை விட, பழைய எண்ணை நம்ம என்ன இதுதானே நம்ம பழைய எண்ணுன்னு கண்டுபிடிச்சோம். இந்த பழைய எண்ணோட 5 மடங்கை விடன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மடங்குனா என்ன சொல்லியிருக்கோம்? மடங்குனா நம்ம பெருக்கணும்னு சொல்லியிருக்கோமா? 5 மடங்கை விட, அதாவது பழைய எண் என்ன? 100x + 10y + z. பழைய எண்ணின் 5 மடங்கை விட, ஞாபகம் வச்சுக்கோங்க, மடங்குனா நம்ம பெருக்கணும். இதே இது மடங்கை விட 46 அதிகம் அப்படின்னு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கூட்டணும். 46 அதிகம்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ வந்து இதுல இருந்து நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா? 100z + 10y + x = 5ஆல உள்ளக்க பெருக்கணும். 5ஆல உள்ளக்க பெருக்கிறோம். 500x + 50y + 5z = 46. இப்போ இந்த மாதிரிகளை இங்கேயே வச்சுக்கலாம். இந்த சைடு இருக்காத இந்த இங்கிட்டு கொண்டு வரலாமா? அதாவது 500x + 50y + 5z, இந்த சைடு இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக வரும். -100z -10y -x. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது நமக்கு -46 மாறிடும். அப்போ 500x இங்கே இருக்குது, இங்கே 1x இருக்குன்னு அர்த்தமா? 1x இருக்குது. அப்போ வந்து 500ல் நமக்கு 1 போச்சுன்னா 499x + 50, இங்கே -10 இருக்குது. அப்போ நமக்கு 40. 50ல் 10 போச்சுன்னா 40y. நெக்ஸ்ட் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ். 100ல் 5 போச்சுன்னா நமக்கு 95z = -46. இதை வந்து நம்ம 2வது சமன்பாடாக எடுத்துக்கலாமா? 3வது நமக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? 10ஆம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு. 10ஆம் இட இலக்கம்னா நம்ம எதை சொன்னோம்? ஒய்ன்னு சொன்னோமா? அப்போ ஒய். இரு மடங்குனா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? பெருக்கணும்னு சொன்னோமா? அப்போ 2 × ஒய்ன்னு போடணும். அதாவது 10ஆம் இட இலக்கம் 2 × இரு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் இட இலக்கம் நம்ம என்னன்னு குறிச்சிருக்கோம்? ஒய்ன்னு போட்டிருக்கோமா? அப்போ ஒய் இரு மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால், அவங்களே சொல்லியிருக்காங்க கூட்டினால்னு. 100ஆம் இட இலக்கம் எது? எக்ஸ். அப்போ எக்ஸை கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு இருக்காங்க? 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போனா இது ரெண்டையும் நமக்கு கூட்டினோம்னா நமக்கு 1ஆம் இட இலக்கம் என்னது? இசட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2y + x = zன்னு சொல்லியிருக்காங்களா? இது நம்ம வரிசைப்படுத்திக்கலாமா? x 2y z வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது, இங்கே வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸாக வரும் 0. இது நம்ம 3வது சமன்பாடாக எடுத்துக்கலாமா? இப்போ நமக்கு முதல் சமன்பாடு, 2வது சமன்பாடு, 3வது சமன்பாடு மூணுமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம முதல் சமன்பாட்டிலையும் 3வது சமன்பாட்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு z கேன்சல் ஆகுமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? முதல் சமன்பாடு 2வது சமன்பாடு. முதல் சமன்பாடு நமக்கு என்ன? x + y
பிளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11. மூன்றாவது சமன்பாடு என்ன x பிளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை குறிய ஆல்ரெடி நமக்கு மாறி தான் இருக்கு, நம்ம குறி மாற்ற தேவையில்லை. ஏன்னா இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்று மைனஸாக இருக்குது. அப்போ நமக்கு z கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ 2x ப்ளஸ் இங்கே ஒரு y இருக்குன்னு அர்த்தமா? அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 11. இதை நம்ம நான்காவது சமன்பாடாக எடுத்துக்கலாமா? இப்போ நம்ம முதல் சமன்பாட்டிலையும் மூன்றாவது சமன்பாட்டிலையும் இசட்டை எப்படி நீக்கணுமோ அதே மாதிரி இரண்டாவது சமன்பாட்டிலையும் மூன்றாவது சமன்பாட்டிலையும் நம்ம இசட்டை நீக்கலாமா? இசட்டை நீக்கணும்னா இங்கே வந்து வெறும் இசட் இருக்குது, ஆனால் வந்து இரண்டாவது சமன்பாட்டில் 95 இருக்குது. அப்போ மூன்றாவது சமன்பாடை நம்ம 95ஆல் பெருக்கலாமா? மூன்றாவது சமன்பாடு இன்ட்டு 95, 95ஆல் பெருக்கணும்னா மூன்றாவது சமன்பாடு என்ன? எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. 95ஆல் பெருக்கணும், 0வை நம்ம பெருக்கணும்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ நம்ம எந்த சமன்பாடு எடுத்துக்க போகிறோம்? இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் எடுத்துக்க போகிறோம். இதை பெருக்கி எழுதிக்கலாம். 95x பிளஸ் 2 10 9 18 19 190y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு 0வால் எந்த நம்பர் நம்ம பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். இது நம்ம பெருக்கி வச்ச மூன்றாவது சமன்பாடு. இப்போ நம்ம எந்த சமன்பாடு எடுத்துக்க போகிறோம்? இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் தானே எடுக்க போகிறோம். இரண்டாவது சமன்பாடு என்னது? 499x பிளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூன்றாவது சமன்பாடு, அதாவது பெருக்கி எழுத இந்த மூன்றாவது சமன்பாடை எழுதணும். 95x பிளஸ் 190y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதில் குறிய மாற்றிக்கலாமா? குறிய மாற்றினோம்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். இப்போ நமக்கு 95 கேன்சல் ஆகிடுமா? இது ரெண்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ 499ல் 95 போச்சுன்னா 9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 9 போச்சுன்னா 0, 4 அப்படியே வரும். 405x இங்கே வந்து பெரிய நம்பரோட குறி வந்து மைனஸாக இருக்குது. 190ல் நமக்கு 40 போச்சுன்னா 150y இஸ் ஈக்குவல் டு, இது வந்து 0 கழிச்சாலும் இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அப்போ மைனஸ் 46. இது வந்து நம்ம ஐந்தாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம். இப்போ நான்காவது சமன்பாட்டிலையும் ஐந்தாவது சமன்பாட்டிலையும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து நான்காவது சமன்பாட்டிலையும் அஞ்சாவது சமன்பாட்டிலையும் எக்ஸோட மதிப்பையோ ஒய்யோட மதிப்பையோ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே எக்ஸோட மதிப்பு பெரிய வேல்யூவாக இருக்குது, நம்ம எக்ஸை நட்டி விட்டலாம். இப்போ ஒய்யை எடுத்துக்கலாமா? ஒய்யை வந்து 150ன்னு இருக்குது. அதே இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு இருக்குது. அப்போ இந்த சமன்பாடை எத்தனையால பெருக்குனா நமக்கு 150 கிடைக்கும்னு பார்க்கலாம். 1 3 3 5 15 0. அப்போ நம்ம நான்காவது சமன்பாடை 50ஆல பெருக்கணும்னா நமக்கு 150 வருமா? 150 வந்துச்சுன்னா இந்த ஒய்யோட இது கேன்சல் ஆகிடும். எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ நான்காவது சமன்பாடை 50ஆல பெருக்கணும். 50 × 2x + 3y = 50 × 11. 50 × 2னா நமக்கு 100x ப்ளஸ் நம்ம எந்த சமன்பாடு எடுக்கிறோம்? நான்காவது சமன்பாடையும் ஐந்தாவது சமன்பாடையும் நம்ம எடுக்கிறோம், கூட்டுறோம். 50 × 2 100, 50 × 3 150, அதாவது 5 15 0. y = 50 × 11 550. அதாவது 0 வந்துச்சுன்னா 0 அப்படியே போட்டுக்கோங்க, 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 55 வந்துடும். இது வந்து நமக்கு நான்காவது சமன்பாடு. அடுத்து ஐந்தாவது சமன்பாடு என்ன? 404x மைனஸ் 150y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இது வந்து ஐந்தாவது சமன்பாடு. இப்போ இந்த ஒய் இது கேன்சல் ஆகிடுமா? இப்போ 404 இங்கே 100 இருக்குது, ரெண்டுமே குறி ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அப்போனா நம்ம 504 x இஸ் ஈக்குவல் டு 550ல் நமக்கு 46 போச்சுன்னா 504, அதாவது 4 ஆகிடும், இந்த சைட் 10 ஆகிடும். 10ல் 6 போச்சுன்னா நமக்கு 4, 4ல் 4 போச்சுன்னா 0. அப்போ 504 x இஸ் ஈக்குவல் டு 504 டிவைடட் வகுத்தல் 504. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. இது 1 டைம் கேன்சல் ஆகிடுமா? எக்ஸோட மதிப்பு நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸோட மதிப்பு x இஸ் ஈக்குவல் டு 1ஐ சமன்பாடு 4ல் பிரதியிடலாமா? 4ல் பிரதியிட சமன்பாடு 4 நமக்கு என்ன? 2x + 3y இஸ் ஈக்குவல் டு 11. 2 × 1ஓட மதிப்பு 1, 3 ஒய்யோட மதிப்பு நமக்கு தெரியாது, 2 ஆயிடுச்சு. 3y இஸ் ஈக்குவல் டு 11 ப்ளஸ்ஸாக இருக்காது, இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 9. நமக்கு y இஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல்ல வந்துடும். 1 3 3 3னா 9. ஒய்யோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. இப்போ எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்றத நம்ம சமன்பாடு 1ல் பிரதியிடலாமா? 3ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட சமன்பாடு 1 என்ன நமக்கு? x + y + z இஸ் ஈக்குவல் டு 11. இதில் வந்து எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பும் பிரதியிட போகிறோம். எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 3, இசட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது. அப்போ இங்கே 4 ஆகிடுதா? 4 + z இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ z இங்கே வச்சுக்கிட்டோம்னா 11 இங்கே +4 இருக்குது, இங்கே -4 போயிடும். அப்போ 11ல் நமக்கு 4, அதை ஸ்டெப் எழுதிக்கிறேன்.
11ல நமக்கு 4 போச்சுன்னா எத்தனை 7. அப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 7. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை மூவிலக்க எண்ணை எப்படி எழுதணும்? மூவிலக்க எண் தானே நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூவிலக்க எண்ணை நம்ம எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்தோமா? அப்போ எக்ஸ் வர இடத்துல என்ன எழுதணும் 1, ஒய் வர இடத்துல 3, இசட் வர இடத்துல 7. இதே நம்ம அங்கே ஒரு மூவிலக்க எண்ணுக்கு ஒரு சமன்பாடு மாதிரி கண்டுபிடிச்சோம்ல, அதாவது 100x ப்ளஸ், ஏன்னா நம்ம 100 1 2 3 எழுத முடியாது, அதனாட்டி 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் இந்த இதில் எழுதணும்னா 100 எக்ஸோட மதிப்பு என்ன 1, 10 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு நமக்கு 3, இசட்டோட மதிப்பு 7. இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 100 ப்ளஸ் 30 ப்ளஸ் 7 137 வருதா? இதுதான் நமக்கு கிடைச்ச மூவிலக்க எண். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அதே சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.